இப்போ துவாரகையில் சத்ரசித்து அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகத்தை சியமந்தகம் அப்படிங்கிற ஒரு சூரிய கிரகம் சுற்றிக்கிட்டு இருக்கும். சியமந்தகம் அப்படிங்கிறது ஒரு நம்ம சூரியன் போன்ற வெளிச்சமான ஒரு கிரகம். அது சின்ன சைஸில் இருக்கும், அது சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சத்ரஜித்துவையும் அது சுற்றும், அவரோட தம்பி பிரசைனன் அப்படிங்கிறவரையும் அது சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்போ ஒரு நாள் இந்த வட்ட பாதை துவாரகையிலேருந்து இந்த சத்ரசித்துவோட தம்பி பீரசேனன் கொஞ்சம் தள்ளி போவார். அப்போ அவரை சுற்றிக்கிட்டு இருந்த அந்த சியாமந்தகம் அப்படிங்கிற சூரியன் போன்ற கிரகமும் போய் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஈர்ப்பு விசையில் கிருஷ்ணரும் கூடவே போகிறாரு. கிருஷ்ணருக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் கிரகங்களும் போயிட்டுருக்கு. இப்போ போகிற வழியில் அந்த பீரசேனன் அப்படிங்கிற அந்த கிரகத்தின் மேலே வேறு ஒரு சோலார் சிஸ்டம்லேருந்து வந்த சூரியன் மோதி பிரசேனனும் உடஞ்சி நொறுங்கிடுவார், அந்த சூரியனும் உடஞ்சி நொறுங்கிடுவார். இப்போ இந்த சியாமந்தகம் அப்படிங்கிற சூரியன் மட்டும் அந்த ஏரியாவில் ஜாம்பவான் அப்படின்னு ஒரு மாபெரும் கிரகம் இருக்கும். அந்த கிரகத்தோட பொண்ணு ஜாம்பவதின்னு இருப்பாங்க. அவங்க அந்த ஜாம்பவானுக்கு ஒரு பையன் இருப்பார். அந்த பையனை இப்போ அந்த சியாமந்தகம் அப்படிங்கிற கிரகம் சுற்ற ஆரம்பிக்கும். இப்போ இந்த கிருஷ்ணர் இந்த ஈர்ப்பு விசையில் வர்றார். இப்போ இந்த ஜாம்பவதியை என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட ரோஹிணி நட்சத்திரம் இருக்குல்ல, அந்த நட்சத்திரம் தான் ஜாம்பவதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரோஹிணி நட்சத்திரம் எப்படின்னா, இது ஒரு 5 நட்சத்திரங்களோட தொகுப்பு. இது தேல் போன்ற கிரகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஜாம்பவதிங்கிற அந்த கிரகம் ஜாம்பவானை சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கிருஷ்ணர் நேராக இந்த ஏரியாவுக்கு வந்தவர் அப்படி ஜாம்பவானும் கிருஷ்ணரும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வட்டப்பாதையில் இன்னொருத்தர் சுற்றுறது, மோதுறது, இப்படி 28 நாட்கள் இவங்க சுற்றி இந்த போராட்டம் நடத்துனதில் இந்த ஜாம்பவான் தன்னோட ஈர்ப்பு விசை, ஜாம்பவதிக்கிட்ட இருந்து தன்னோட ஈர்ப்பு விசை கட்டாயிரும். அப்போ கிருஷ்ணர் ஜாம்பவதியை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு துவாரகா வர்றாரு. வர்ற வழியிலே அந்த சூரியனையும் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு வர்றாரு துவாரகா. வந்த இடத்துல சத்ரஜித்து பார்க்குறாரு. இந்த சூரியன் கிருஷ்ணர் பின்னாடியே வரவும் அந்த சியாமந்தகம் அப்படிங்கிற அந்த சூரிய கிரகத்தை திருப்பி சத்ரசித்துக்கிட்டேயே விட்டுறாரு. அந்த ஈர்ப்பு விசையில் அந்த சியாமந்தக மணி அப்படிங்கிற சூரியன் அந்த சத்ரஜித்துவை சுற்ற ஆரம்பிக்குது. சத்ரஜித்துக்கு ஒரு பெண் கிரகம் இருக்கும், சத்யபாமா அப்படிங்கிற ஒரு பெண் கிரகம். அந்த பெண் கிரகத்தையும் இந்த ஜாம்பவதியோடு சேர்த்து அதையும் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு கிருஷ்ணர் துவாரகா நோக்கி வர்றாரு. ஜாம்பவதிக்கு 10 கிரகங்கள் வெடிக்குது இவங்களுக்கு. ஆனால் ஜாம்பவதிக்கு இருக்கிறதுலே கடைசி தான் வெடிக்குது. அதுக்கு முன்னாடியே சத்யபாமாவுக்கு கிருஷ்ணருக்கும் 10 கிரகங்கள் வெடிக்குது. இப்போ சத்யபாமாவுக்கு என்னென்ன கிரகங்கள் வெடிக்குதுன்னு பார்த்துருவோம். பானு, ஸ்வபானு, சுபானு, பானுமான், பிரபானு, அதிபானு, பிரதிபானு, ஸ்ரீபானு, பிரகத்பானு, சந்திரபானு. இப்போ ஜாம்பவதிக்கு என்னென்ன வெடிக்குதுன்னு பார்ப்போம். சாம்பன், சுமித்ரா, புருஜித், ஷடாஜித், சஹஸ்ரஜித், விஜயன், சித்திரகேது, வசுமான், திராவிடன், கிரது. இந்த மாதிரி ஒரு 10 கிரகங்கள் ஜாம்பவதிக்கிட்ட இருந்தும் வெடிக்குது. ஜாம்பவதிக்கு நிறைய பேர் இருக்குது. நரேந்திர புத்ரி, கபீந்திர புத்ரா, ரோஹிணி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. இப்போ இந்த சத்யபாமாவும் இந்த கிருஷ்ணரும் கர்டனோட உதவியோட இவங்க அந்த நரகாசூரனை
எப்படி போய் மோதுறாங்கன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஜாம்பவதியோட பையன் சாம்பன் எப்படி துரியோதனரோட குரூப்பில் போய் சிக்கிக்கிறாரு, எப்படி அந்த லக்ஷ்மணாவை துரியோதனன்கிட்டேருந்து வந்த கிரகம் லக்ஷ்மணா எப்படி தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு திருப்பி துவாரகா வர்றாருன்னு. இப்போ கிருஷ்ணருக்கு மொத்தம் 8 பெண் கிரகங்கள் அவரை சுற்றுது. ஒவ்வொரு 8 கிரகங்களுக்கும் பெண் கிரகங்களுக்கும் 10 கிரகங்கள் பிறக்குது. இப்போ ஜாம்பவதிக்கு லேட்டாக பிறக்குது. 2 பெண் கிரகங்களும் 8 ஆண் கிரகங்களும் ஜாம்பவதிக்கு பிறக்குது. இப்போ இந்த சாம்பன் அப்படிங்கிற கிரகம் இப்போ எப்படி பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணர் இப்போ நம்மளோட பூமி மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் சைடு வேஸில் சுற்ற ஆரம்பிக்கிறாராம். அதாவது டபுள் ஆக்சிஸில் சுற்றாமல் சிங்கிள் ஆக்சிஸில் ஒத்த காலில் அவர் சுற்ற ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஜாம்பவதிக்கு இந்த குழந்தைகள் இன்னும் ஸ்பீடாக தன்னோட அந்த ரெவல்யூஷனை சுற்ற ஆரம்பிக்கும் பொழுது அந்த கிரகங்கள் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜாம்பவதிக்கு சாம்பன் அப்படிங்கிற அந்த கிரகம் பிறந்து அந்த கிரகம் என்ன பண்ணுது, கொஞ்ச நாள் கழித்து துரியோதனன் இருக்கிற ஏரியாவில் இந்த அஸ்தினாபுரம் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் போய் துரியோதனன்கிட்ட இருந்து வெளிவந்த லக்ஷ்மணா அப்படிங்கிற பெண் கிரகத்தை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுக்குது. அப்போ துரியோதனன் அந்த ஏரியாவை விட்டு அஸ்தினாபுரத்தை விட்டு சாம்பன் வெளியே போக முடியாமல் அவரை சுற்றி எல்லா கிரகங்களும் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதை உடச்சி பலராமர் அந்த துரியோதனன் குரூப்பில் போய் தன்னோட ஈர்ப்பு விசையில் சாம்பனையும் அந்த லக்ஷ்மணாவையும் இழுத்துக்கிட்டு துவாரகை வர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வந்த சாம்பன் ரொம்ப மழையில் நனைஞ்சு அவருக்கு அப்படியே ஒரு ஈரமான அந்த கிரகமாக ஆகிட்டாராம். அதனால அவருக்கு அந்த சென்ட்ரு போர்ஷன் ரொம்ப பல்ஜாகி பெருசாக ஆயிடுச்சான் அவருக்கு. அவர் அப்படி உயரமாக இருந்தவர் சைஸ் சின்னதாகி வயிறு பல்ஜாக இருக்கான். அதுக்கப்புறம் நம்மளோட சூரியனை சுற்றி ட்ரை ஆகி அப்புறம் திருப்பி அந்த துவாரகை ஏரியாவுக்கு போவாராம். அந்த ட்ரை ஆகி அவர் போவாராம். அப்போ அவரோட அந்த சென்ட்ரு போர்ஷன் பல்ஜாக இருக்குல்ல, அப்போ அங்கே வந்த ரிஷிகள்கிட்ட இவர் மோதுவாராம். இந்த பல்ஜான போர்ஷன் இருக்கிறதுனால இவர் அந்த ரிஷிகள்கிட்ட மோதும்போது அந்த ரிஷிகள்கிட்ட இருந்து நிறைய ஒரு இரும்பு இதுகள் இந்த சாம்பன் மேலே நிறைய இரும்பு காந்தம் போல் அவர் இழுக்க ஆரம்பிச்சிருவாராம். அந்த மிச்ச கிரகங்கள்லேருந்து அந்த இரும்பு இதை பின்னாடி இந்த சாம்பன் கிட்ட இருந்து அந்த இரும்பு துகள்கள்லாம் தான் அப்படி ஸ்ப்ரெட் ஆகி அப்படி சாம்பன் வெடிக்கும் போது மிச்ச கிரகங்கள் மேலே தெரித்து அந்த மொத்த துவாரகையில் இருந்த கிரகங்கள் எல்லாம் சுக்கு நூறாக உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சாம்பன் இப்போ இந்த சாம்பன் திருமண அங்கே லக்ஷ்மணாவை அங்கே அஸ்தினாபுரத்தில் அவர் தன்னோட ஈர்ப்பு விசையில் இந்த லக்ஷ்மணாவை இழுக்கும் பொழுது இங்கே துவாரகையில் என்ன நடக்குது, அந்த சத்ரஜித்து அப்படிங்கிறவரை இன்னொரு சத்தன்வன் அப்படிங்கிற கிரகம் மோதி உடச்சிருவார். உடச்சதுக்கப்புறம் அந்த சியாமந்தகம் அப்படிங்கிற சூரியன் அந்த சத்தன்வன் கிட்டக்க அவரை சுற்ற ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த சத்தன்வன் என்ன பண்ணுறாரு, அப்படியே அக்ரூரர் பக்கம் போகும்போது அக்ரூரர்கிட்ட அந்த சியாமந்தகம் அப்படிங்கிற சூரியனை விட்டுட்டு அவர் வேறு ஏரியாவுக்கு போயிடுவார். இப்போ கிருஷ்ணர் பலராமர் இவங்க சத்யபாமா இங்கே துவாரகையிலேருந்து நேராக அஸ்தினாபுரம் போய் தங்களோட ஈர்ப்பு விசையில் கிருஷ்ணர் பலராமர் சாம்பன் லக்ஷ்மணா இவங்களை சேர்த்து இழுத்துட்டு துவாரகைக்கு வர்றாங்க. வந்தப்போ பார்த்தா அக்ரூரர்கிட்ட கிருஷ்ணர் லைட்டாக மோதி அந்த
சியாமந்தகா அந்த சூரியனை வந்து வெளிக்கொண்டு வர்றாரு. துவாரகை ஃபுல்லும் அப்படி ஒரு சூரிய வெளிச்சம் அந்த துவாரகையில் எல்லா ஏரியாலையும் படருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கிருஷ்ணர் ஆக்சுவலாக அந்த சதத்வன் அவன் பின்னாடியே போய் மிதிலாபுரி அந்த சீதை இருந்த இடம் இருக்குல்ல, அங்கே வந்து அவன் மேலே மோதி அப்படி வந்துக்கிட்டு இருக்க வழியில் இந்த நரகாசூரன் அப்படிங்கிற அந்த கிரகம் அந்த ஏரியாவில் இருக்கும். பிரக்ஜோதிஷம் அப்படிங்கிற ஊர் தான் நரகாசூரனோட ஊர். அவனுக்கு வந்து அவன் வந்து நல்ல வலிமையானவன். அந்த பிரக்ஜோதிஷம் அப்படிங்கிற ஊரை வந்து சிவன் தான் காவல் காக்கிறாரு. சிவனோட ஏரியாவில் தான் அவன் இருக்கிறான். அந்த ஏரியாவில் தான் அந்த கிரகம் இருக்குது, நரகாசூரன் அப்படிங்கிற கிரகம். அப்படின்னோன்னு இவர் வந்து கிருஷ்ணர் வந்து பாதாள லோகம் போய் கருடன் அப்படின்னு மாபெரும் கிரகத்தை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு சத்தியபாமாவையும் அந்த கருடன் மேலே ஏற்றிக்கிட்டு அந்த கருடனோட ஈர்ப்பு விசையில் கிருஷ்ணரும் சத்தியபாமாவும் இந்த பிரக்ஜோதிஷம் அப்படிங்கிற ஊருக்கு அப்படி சுற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவில். அப்போ அந்த ஏரியாவை காவல் காக்கிறது வந்து முராசூரன் அப்படிங்கிற மாபெரும் கிரகம். அந்த கிரகத்துக்கு 5 தலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிரகத்தை உடச்சி தள்ளி அதுக்கப்புறம் நரகாசூரன் மேலே, இந்த நரகாசூரன் கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அதித்தி அப்படிங்கிறது ஒரு கேலக்ஸி. அந்த கேலக்சியில் இருந்த நிறைய கிரகங்களை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்து வச்சுருக்காராம் அந்த நரகாசூரன். அதுக்கப்புறம் வருணன் அப்படிங்கிற அந்த கிரகத்தோட, வருணன்னா மழை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம், அந்த மேகங்களையெல்லாம் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்து வச்சுருக்காராம். அப்புறம் நிறைய மலைகள், மணி பர்வதம் அப்படிங்கிற இந்திரனோட ஏரியா எல்லாத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்காராம் அந்த நரகாசூரன். அப்போ இந்த கிருஷ்ணர் சத்தியபாமா இவங்க வந்து 2 பேருமே மோதி மாறி மோதுறாங்க. கருடன் வந்து அந்த படைகள் மேலே மோதுறாரு. கருடன் வந்து ரொம்ப பெரிய கிரகம். அப்படியே இந்த கிருஷ்ணர் மேலே 2 பேரும் இந்த நரகாசூரன் மேலே 2 பேரும் மோதி இவங்க வந்து அப்படி உடஞ்சி போயிடுறார் நரகாசூரன். உடஞ்சதுக்கப்புறம் நரகாசூரனோட பையன் கிரகம் வந்து பகதத்தன் கிட்ட அந்த பிரக்ஜோதிஷம் அப்படிங்கிற நகரம் அவர் தன்னோட கட்டுப்பாட்டு விசையில் அவர் இழுத்துக்கிட்டு போகிறாரு. இப்போ இந்த நரகாசூரன் குரூப்பில் இருந்தால் அதிதி அப்படிங்கிற அந்த கேலக்ஸி 2ஆக உடஞ்ச அந்த கேலக்ஸியோட இந்த பக்கம் கேலக்ஸியில் இருந்த கிரகங்களும் அந்த பக்கம் கேலக்ஸியில் இருந்த கிரகங்களும் நரகாசுரனோட ஈர்ப்பு விசையில் இருந்ததுனால அதை ஃபுல்லும் கொண்டு போய் நம்ம அமராபுரியில் இருந்த இந்திரனோட தாயார் தான் அதித்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதித்திங்கிறது ஒரு கேலக்ஸி தான். ஆக்சுவலாக கஷ்யப்பர் அப்படிங்கிற அந்த இவரை சுற்றிக்கிட்டு இருந்தது. அந்த கஷ்யப்பரை சுற்றி 60 கேலக்ஸி சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதில் அதித்தி தான் ஃபஸ்ட்டு கேலக்ஸி, அது 2ஆக உடஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம கிருஷ்ணர் கூட அந்த சாந்தீபினி முனிவரோட அந்த பையன் புனர்தத்தா அவரை வந்து அந்த பாஞ்சஜன்யாவோட உதவினால் அடுத்த கேலக்ஸி போய் மீட்டு கொண்டு வந்து அந்த நம்மளோட பிரபாசா தீரத்தில் கொண்டு வந்து சேர்த்தாரு. பாதாள லோகம் வரைக்கும் போய் ஒரு பெரிய ரவுண்டு சுற்றி அந்த கிரகத்தில் அந்த கேலக்சியில் இருந்த அந்த கிரகங்கள்லாம் வேறு மாதிரி செயல்படுது அப்படிங்கிறதெல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த வருணன் கிட்டேருந்து வந்த மேகங்கள் ஃபுல்லும் நரகாசூரன் கிட்டே இருந்ததுனால அதை ஃபுல்லும் விடுவிச்சிருக்காரு. தேவேந்திரன் கிட்டே இருந்த 16,000 பெண் அப்சரஸ் கிரகங்களை நரகாசூரன் வச்சுருந்ததுனால அந்த கிரகங்களோட ஈர்ப்பு விசையெல்லாம் கட் பண்ணி திருப்பி அமராவதிங்கிற ஏரியாவுக்கு கொண்டு போய் அந்த இந்திரன் இருந்த ஏரியாலே அந்த கிரகங்களை ஒப்படைச்சிருக்காரு. அதுக்கப்புறம்
தேவேந்திரன் கிட்ட மணி பர்வதம் அப்படின்னு ஒரு மலை போன்ற கற்கள்லாம் நிறையா இருந்துச்சான். அதெல்லாம் நரகாசூரன் கண்ட்ரோலில் இருந்துச்சு. அந்த ஈர்ப்பு விசையில் அதெல்லாம் கட் பண்ணி திருப்பி அந்த இந்திரன் இருந்த அமராவதி ஏரியாவில் கொண்டு போய் சேர்த்துட்டு இவர் திருப்பி கருடன், சத்யபாமா, கிருஷ்ணர் இவங்க எல்லாருமே திருப்பி துவாரகாங்கிற ஏரியாவுக்கு இவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க கிருஷ்ணருக்கு இன்னும் நிறையா பெண் கிரகங்கள் அவரோட ஈர்ப்பு விசையில் வருவாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு அந்த நரகாசுரனை ஐப்பசி மாதம் சதுர்த்ததி நாள், அதாவது அந்த அமாவாசைக்கு முந்தின நாள் தான் இவங்க உடச்சி எரிஞ்சிருக்காங்க. அன்னைக்கு எல்லாருமே தீபாவளி அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் கொண்டாடுறாங்க. ஏன்னா இந்த உலகத்துக்கு ஈக்குவலான இதெல்லாம் அந்த கிரகத்தில் இருந்துச்சான். எப்படி நம்மக்கிட்ட மலை, இது நீர், ஆகாயம் இதெல்லாம் இருக்கும், அதே மாதிரி நம்ம பூமியோட மகன் நரகாசூரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்னென்ன பூமியில் இருக்கோ அது ஈக்குவலன்ட்டு அந்த நரகாசூரனுங்கிற ஏரியாவில் அந்த கிரகத்தின் கிட்டக்க இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிரகத்தை கிருஷ்ணர் உடச்சி நொறுக்கிடுவார். அவரும் சத்யபாமாவும் சேர்ந்து உடச்சி நொறுக்கிடுவாங்க அந்த ஐப்பசி சதுர்த்தசி அன்னைக்கு. அதை தான் நம்ம தீபாவளி அப்படின்னு கொண்டாடுறோம்.